தென் கைலாயம் என்றழைக்கப்படும் வெள்ளையங்கிரி கோயிலில் 10,008 விளக்கு பூஜை. நூற்றுக்கணக்கான பெண்கள் பூஜையில் பக்தி பரவசத்துடன் பங்கேற்பு. பெண்கள் சிவனடியார் பாடலுக்கு நடனமாடி பரவசம். விடிய விடிய 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு நடக்கும் அன்னதானம். கோவை மாவட்டம் பூண்டி பகுதியில் மலையடிவாரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலில் 10,008 விளக்கு பூஜை பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 62வது ஆண்டாக ஸ்ரீ வெள்ளையங்கிரி பக்தர்கள் அறக்கட்டளை MSP குழுவின் சார்பாக அன்னதானம் நடைபெற்றது. தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி சாமி கோயிலுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை முதல் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கோயம்புத்தூர் மட்டுமின்றி திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று இரவு 108 குத்து விளக்குகள் வைத்து பூஜை நடத்தினர். அதே நேரத்தில் 10,008 அகல் விளக்குகளை கோயிலின் வாசல் படி, மாடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பூக்கோலத்திலும் வைத்து சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சிவனடியார் பாடல் மேல தாளம் முழங்க இசைக்கப்பட்டது. அப்பொழுது பரவசமடைந்த பெண் பக்தர்கள் கோயிலை சுற்றி நடனமாடி வந்தனர். வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலில் நடைபெறும் விளக்கு பூஜையில் பங்கேற்றால் வேண்டுதல் நிறைவேறும், நன்மைகள் நடக்கும் என்பது ஆன்மீக பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றன. பூஜையை தொடர்ந்து இரவு முழுவதும் அன்னதானம் நடைபெற்றது. ஸ்ரீ வெள்ளையங்கிரி பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக 62ஆம் ஆண்டாக MSP எனும் குழுவை சார்ந்தவர்கள் அன்னதானம் வழங்கினர். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ளையங்கிரி கோயிலில் 62வது வருடமாக மூதாதையர்கள் வழியில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடத்தியதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குடும்பத்துடன் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்து விளக்கு பூஜை மற்றும் மலர் பூஜையில் பங்கேற்றால் நன்மை நடக்கும் என வெள்ளையங்கிரி பக்தர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதனை எல்லாம் நிறைவாக ஏற்றருளி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கலையாத கல்வியும் குறையாத முறையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடு ஒரு குற்றமில்லாத வாழ்வாக இருக்கக்கூடிய